ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஈசிஆர் ராயல் ப்ராப்பர்ட்டிஸ். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு பியூட்டிஃபுல்லான பீச் ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க அந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குது, அதை பற்றி சுற்றி டெவலப்மெண்ட்ஸ் என்னென்ன, எந்த ஏரியாவில் இருக்குது, அந்த ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அந்த ப்ராப்பர்ட்டியோட பீச் வியூ தான் நம்ம பார்க்குறோம். இந்த ப்ராப்பர்ட்டி எங்கேன்னு கேட்டிங்கன்னா மகாபலிபுரம், நெக்ஸ்ட்டு மகாபலிபுரம் மொகையூரில் தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம பார்க்க போகிறோம். மகாபலிபுரம் கூவத்தூர் டு மொகையூர் இந்த பரமன்கேணி இன்பிட்வீனில் இருக்கிற ப்ரைமான லொக்கேஷன், போஸ்டான ப்ராப்பர்ட்டி, ஸ்டன்னிங் பீச்சு உள்ள இருக்க சூப்பரான ஒரு நல்ல லொக்கேஷன். அது மட்டும் இல்லைங்க, ரெசார்ட்டுக்குன்னு சொல்லிட்டு நல்ல வீக்கெண்டை ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ணணும், ரிட்டையர்மெண்ட் லைஃப்பை நல்லா உங்களுக்கு வந்து நல்லபடியாக உங்களுக்கு அருமையான ஒரு செட்டில் ஆகணும், ரெசார்ட் இன்கம் பேஸ்டாக உங்களுக்கு ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணணுன்னா அதுக்கு இது ஒரு நல்ல ஏரியா. வாங்க அதை பற்றின டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். இப்போ நீங்களே பார்க்குறீங்க எவ்வளோ ஒரு அருமையான பீச் ஹவுஸ் நல்லா கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி இந்த பீச் ஹவுஸு இப்போ கட்டிகிட்ருக்காங்க பாருங்கள். அந்த 5 வில்லா இதுக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு நல்ல அருமையான ஒரு 5 கிரவுண்ட் ப்ராப்பர்ட்டி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதோட ஏரியல் வியூ, அந்த இடத்தோட ஏரியல் வியூ தான் பார்க்குறோம். இந்த ரோடு நீங்கள் பார்த்துட்ருக்க ரோடு பார்த்தீங்கன்னா ஈசிஆர்லேருந்து ஃபஸ்ட்டு எக்ஸிஸ்டிங் பீச் ரோட்டில் தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருமே எப்பவும் கேட்குற மாதிரி ரொம்ப அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி, ஈஸ்ட் ஃபேஸிங். வாங்க நான் இந்த டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ராப்பர்ட்டி சென்னை, திருவான்மையூர், மகாபலிபுரம், கூவத்தூர் நெக்ஸ்ட் இந்த ப்ராப்பர்ட்டிங்க. ஏன்னா கூவத்தூருக்கு அப்புறம் ரொம்ப ஃபெமிலியரான பேசுங்க எல்லாருக்கும் தெரியும். கூவத்தூருக்கு அப்புறம் பரமன்கேணி, கடப்பாக்கம், அப்படியே உங்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு போஸ்டான ப்ரைம் லொக்கேஷனாக மாறிடுச்சு. அதில் முதல் லொக்கேஷன் பெரிய பீச் கம்யூனிட்டின்னு பார்த்தீங்கன்னா மொகையூரில் ஒரு 500 ஏக்கர்ஸில் சீ ப்ரீஸ் ஹாப்பி பே லே அவுட்டு தாங்க. லாஸ்ட்டு 3 இயர்ஸாகவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வேல்யூ வந்து ரொம்ப வேல்யூ ஆடடாக இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இன்னும் ஆட் ஆகிட்டே போயிட்டு இருக்குது. நல்ல அப்ரிசியேஷன் வருது, க்ரோத் வேல்யூவும் நல்லா அதிகமாக இருக்குது. ஒரே காரணம் பார்த்திங்கன்னா மகாபலிபுரத்தில் ஒரு கிரவுண்டோட ரேட்டே 80 lakhs. இன்றைக்கி இங்கே 5 கிரவுண்டோட ரேட்டு வந்து 80 lakhsங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக இது மாதிரி இடத்த தான் சூஸ் பண்ணணும். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5 கிரவுண்டுக்கும் சேர்த்து வேல்யூ ஏறும், ஒரு கிரவுண்டு வேல்யூ ஏறாது. ஸோ இந்த 5 கிரவுண்டோடைய ஈஸ்ட் ஃபேஸிங் அப்ராக்சிமேட் டிராயிங் தாங்க இது. 70 feet ஃப்ரண்டேஜ் உள்ள ப்ராப்பர்ட்டி. இங்கே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 70 feet 75 feet உள்ள ஃப்ரண்டேஜ் தாங்க. 60 feet தான் ஆக்சுவலி ஃப்ரண்டேஜ் கிடைக்கும். இது 70 feet ஃப்ரண்டேஜ் உள்ள ப்ராப்பர்ட்டி. நம்ம ப்ராப்பர்ட்டியில் குறைஞ்சது ஒரு 10 தென்னை மரங்கள் கிட்ட இருக்குது. நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியாவில் அமைஞ்சிருக்குது. உள்ள நல்ல கம்ஃபர்டபுளான பிளேஸ், செக்யூரிட்டியான ஒரு பிளேஸுங்க. உங்களுக்கு எப்பவுமே எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நல்ல பீஸ்ஃபுல்லான ஒரு ஏரியா. மர வகைகள், அதாவது பழம் தோட்டம், நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் பிளான்ட்டை டெவலப் பண்ணலாம் உங்கள் பிளான்டேஷனை. அதுக்கேற்ற சாண்டி ரெட் சாயிலுங்க. அது ரொம்ப அருமையான சாண்டி வித் ரெட் சாயில் பிளான்டேஷன். நீங்கள் எப்படி டெவலப் பண்ணாலும் வரும். ரெசார்ட் கட்டணுன்னா நீங்கள் பார்த்து கட்டலாம். சின்ன பட்ஜெட்டில் அருமையான ரெசார்ட் கட்டி நிறைய ரெவென்யூ நீங்கள் இதில் எடுக்கலாம். நீங்கள் அந்தளவுக்கு நல்ல அருமையான ப்ராப்பர்ட்டி. பக்காவாக டிடிசிபி அப்ரூவ்டு ப்ராப்பர்ட்டிங்க அது. இங்கே இருக்கிறதுலாம் வந்து டிடிசிபி அப்ரூவ்டில் ஓல்டு லேஅவுட். பட் இது வந்து பக்காவாக டிடிசிபி அப்ரூவ்டு ப்ராப்பர்ட்டி, ஈஸ்ட் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி. சாயில் வந்து நல்ல அருமையான ரெட் சாயில் நான் உங்களுக்கு சொன்னேன். உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் வாட்டர் சோர்ஸ் வந்து நல்லா ஸ்வீட் ட்ரிங்கிங் வாட்டர் சோர்ஸ். 30 feetலேயே சோர்ஸ் இருக்கும் உங்களுக்கு. எல்லாமே வாட்டர் ப்ரெஷர் வந்து போர்வெல் பண்ண முடியாது, ஹேண்ட் போரில் தான் போட முடியும். அந்தளவுக்கு வாட்டருடைய லெவல் ரொம்ப 30 feetலேயே இருக்கும். நல்ல ப்ரெஷராகவும் இருக்கும், எப்போவுமே தண்ணி இருக்குங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல ஏரியா, பீஸ்ஃபுல்லான ஏரியா அண்ட் காமான ஏரியா. உள்ளே அக்காமடேட் ஆகிருக்கவங்க எல்லாமே நல்ல ஒரு கெஸ்டட் ஆஃபீஸர்ஸ், விஏபிஎஸ், நல்ல இண்டஸ்ட்ரியலிஸ்ட், ஃபுல்லி ஃபேமிலி பீப்புள்ஸ், இந்த மாதிரி தாங்க இருக்க இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ரெசார்ட்டுங்க வந்து க்ரியேட் ஆகிட்டே இருக்குது. புதுசாக அப்கமிங் ரெசார்ட்ஸ் நிறைய பில்ட் பண்ணினே இருக்காங்க, பீச் ஹவுஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ விசிட்டர்ஸும் உங்களுக்கு பார்ட்டிஸ், கெட் டுகெதர், ஃபேமிலி உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நிறைய நடக்க ஆரம்பிச்சிடுது. காரணம் மகாபலிபுரத்தில் அவ்வளோ உங்களுக்கு ரீச் அவுட் பண்ண முடியல. இருக்க அது ரொம்ப வந்து ஹெவி எக்ஸ்பென்சிவாக போயிட்டுருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சரி, ஸ்டே பண்ணுறதுக்கும் சரி, உங்கள் ஃபேமிலியோடு வந்து இருக்கிறதுக்கும் சரி, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுறதுக்கும் சரி, இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி. இல்லை இந்த மாதிரி 5 கிரவுண்ட்ஸ் எடுத்துக்கூடும் அங்கே இருக்க மாதிரி உங்களுக்கு 1 கிரவுண்டில் அழகாக வில்லா கட்டி கொடுத்தாலும் ரொம்ப அதிகமாக வந்து இங்கே நல்ல ஒரு பிஸ்னஸ் பீப்புளுக்கு நல்ல ப்ராஃபிட்டபுளாகவும் அமையும். அந்த மாதிரி ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் இது சுற்றி இருக்க டெவலப்மெண்ட்ஸ். இந்த சுற்றி இருக்க டெவலப்மெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுசாக வர இருக்க டோல் பிளாஸா அது ரெடி ஆகிடுச்சு. அதை சுற்றி கமர்ஷியல்ஸ், ஏ டு பி ஹோட்டல்ஸ், தலப்பாக்கட்டி பிரியாணி, இந்த மாதிரி நிறைய கமர்ஷியல்ஸ் வந்துடுச்சு. எல்லாம் கடை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த ஏரியா இருக்க அதிகமாக வந்து உங்களுக்கு டெவலப் ஆகிட்டே போகுது.
ஆப்போசிட்டில் அமிட் காலேஜ், மெரைன் காலேஜ் 100 ஏக்கர்ஸில் அது வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இப்போ புதுசாக மெடிக்கல் காலேஜ் அங்கே வரப்போகுது. இதை தாண்டி இன்னும் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் பார்க், உங்களுக்கு சொர்ணபூமி மார்க், அந்த மாதிரி நிறைய பீச் கம்யூனிட்டிஸ், நல்ல பரமன்கேணி, இது மாதிரிலாம் நிறைய போஷான ஒரு ஏரியா. அங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு ஈசிஆர் டு பெங்களூர் லிங்க் ரோடு, உங்களுக்கு 800 ஏக்கர்ஸில் புதுசாக செய்யூரில் உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் பார்க் இப்போ பண்ண போகிறாங்க, அறிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி டே பை டே நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு இப்போ அறிவிச்சிட்ருக்காங்க, ஆரம்பிச்சுருக்காங்க. புதுசாக போகிற ஈஸியாரும் முடிய போகுது. ஸோ ஏரியா நல்ல அருமையான ஏரியா, பீஸ்ஃபுல்லான லொக்கேஷன், சுற்றி நிறைய ரெசார்ட்ஸ், அனோரா ரெசார்ட், ஆல்டியா ரெசார்ட், இங்கே மாமல்லா ரெசார்ட், இந்த மாதிரி நிறைய ரெசார்ட்ஸ் இங்கே இருக்குதுங்க. உள்ள ஹோம் ஸ்டேஸ் நிறைய இருக்குது. உங்களுக்கு நல்ல போஸ்டான லொக்கேஷனாக மாறிட்டே வருது. இன்னும் இருக்க போனீங்கன்னா ரேட்டு ஏறிட்டே தான் போகும். வாங்கணும்னு நினைக்கிறவங்க உடனே வாங்குங்க. டிடிசிபி அப்ரூவ்டு ப்ராப்பர்ட்டி, பீச்லேருந்து ஒரு 600 மீட்டர்ஸில் ரொம்ப ப்ராப்பரான ஒரு அப்ரூவ்ட் ப்ராப்பர்ட்டி அது லொக்கேட் ஆகிருக்குங்க. ஸோ ப்ராப்பர்ட்டி ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதேமாதிரி தொடர்ந்து பட்ஜெட்டிவான ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வேணும்னா தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஈசிஆர் ராயல் ப்ராப்பர்ட்டிஸ். உங்கள் ஆஷி. நன்றி, வணக்கம்.